டோரா புஜ்ஜி பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்க முதற்கொண்டு டோரா படத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா நயன்தாராவுக்கு அந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. ஸோ அவங்க மாயாவை தொடர்ந்து சோலோ ஹீரோயினாக நடிச்சிருக்கிற இந்த டோரா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். இது பக்கா டிவி வழங்கும் பக்காஸ் ரிவ்யூ. நான் உங்கள் நண்பன் சஷ்டி. நானும் உன்ன மாதிரியே பெரிய கால் டாக்ஸி கம்பெனி ஓனராக மாறுறேன்னு அத்தைக்கிட்ட சவால் விட்ட நயன்தாரா அடுத்த செகண்டே போய் ஒரு பழைய காரை வாங்குறாங்க. அந்த விண்டேஜ் காரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அமானுஷமான சக்தி இருக்குது. அந்த சக்தி ஏன் நயன்தாராவை தேடி வந்துச்சு, அந்த சக்திக்கு நயன்தாரா என்ன ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் த்ரில்லராகவும் கொஞ்ச நேரம் ஹியூமராகவும் கொஞ்ச நேரம் ஹாரராகவும் சொல்லியிருக்காங்க. நயன்தாரா இல்லைன்னா டோரா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் தான் இந்த படத்தில் நயன்தாராவுக்கு. விஐபி தனுஷ் மாதிரி மொப்பட்டு ஓட்டுறாங்க, அண்ணாமலை ரஜினி மாதிரி பஞ்சு டைலாக் பேசுகிறாங்க, வேதாள மஜித் மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு நயன்தாராவுக்கு இந்த படத்தில் நிறைய ஸ்கோப் இருந்திருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸில் கூட அப்படியே அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் செம்ம மாசாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட வாய்ஸும் அதில் இருக்கிற குழந்தைத்தனமும் இவங்களோட ப்ரொனவுன்சியேஷனும் கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. தம்பிராமையாவோட காமெடிக்கு சிரிப்பு வரல அப்படின்னா பரவாயில்ல, கோவம் வருது. ஹரிஷ் உத்தமன் வந்து இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. அவர் நடிக்கிறதுக்கான அதிக ஸ்கோப் இல்லை அப்படின்னாலும் அவரோட பார்ட்டை டீசெண்டாக பண்ணியிருக்காரு. தினேஷ் கிருஷ்ணனோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. குறிப்பாக ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு சாங்கோட விஷுவல்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. கோபி கிருஷ்ணாவோட எடிட்டிங் கச்சிதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விவேக் மெர்வின் அப்படின்னு 2 பேர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. பாடல்கள் எதுவும் மனசில் நிற்கல அப்படின்னா கூட பின்னணி இசை படத்துக்கு பெரிய பலம் சேர்க்குது. செங்கை ஏ ராஜாவோட ஆர்ட் ஒர்க், ஹரிஹரசுதனோட விஎஃப்எக்ஸ் ரெண்டுமே இந்த படத்துக்கு பலம் சேர்க்குது அப்படின்னே சொல்லலாம். மேல் சென்ட்ரிக்கா படம் வந்துட்டு இருக்கும்போது ஃபீமேல் சென்ட்ரிக்கா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணதுக்காகவே டைரக்டர் தாஸ் ராமசாமியை நம்ம கண்டிப்பாக பாராட்டலாம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நயன்தாராவை கொண்டு வந்தது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக மாறிடுச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய ஜானர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டிங்கன்னா ஹியூமராக போகுது, அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து த்ரில்லராக போகுது, அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டிங்கன்னா ஹாரராக போகுது. இருந்தாலும் இவங்க பண்ணுற காமெடிக்கு சிரிப்பு வரல, த்ரில்லர் வந்து த்ரில்லிங்காக இல்லை, அந்த ஹாரரில் வந்து நமக்கு பயம் வரல. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இன்ட்ரோல் கிட்ட தான் வந்து ஓ இதுதான் கதையா அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. வழக்கமாக ஹாரர் படத்தில் பேய்க்கு அப்படின்னு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பேய்க்கு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இருந்தாலும் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்டும் கிரியேட்டும் பண்ணல. அது வந்து ஒரு கிளீஷேவான ஃப்ளாஷ்பேக்காக தான் இருக்குது. இந்த படத்தில் நயன்தாராவோட கேரக்டரை அதிகமாக டிபெண்ட் பண்ணாமல் நயன்தாராவோட ஸ்டார்டமாக அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நிறைய இடங்களில் யோசிக்க வைக்குது. நயன்தாராவுக்கும் ஹரிஷ் உத்தமனுக்கும் இந்த படத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நயன்தாரா ஹரிஷ் உத்தமனை ஒரு எதிரியாக ட்ரீட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சீனில் மாசான பஞ்ச் டைலாகெல்லாம் பேசிட்டு வர்றாங்க. இதுக்கான லாஜிக் என்ன அப்படிங்கிறது வந்து டேரக்டர் தான் உட்காந்து சொல்லணும். சரி, அந்த லாஜிக் கொடுங்க. இப்போ நான் சொல்ல போகிற லாஜிக் கேட்டிங்கன்னா செம்ம சிரிப்பு வரும். போலீஸ்க்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்காது. ஆனால் நயன்தாரா பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு மிட் நைட்டில் ஃபோன் பண்ணி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிடுவாங்க. அதை வந்து கார் கிட்ட இப்படி காட்டுவாங்க செல்ஃபோனில். செம்மையாக இருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய லாஜிக் மீறல்கள் படத்தில் அங்கங்கே கொட்டி கிடக்கு. அதையெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தில் ஒரு மைய பிரச்சனையை சுற்றி தான் ஒரு கதையே நடக்குது. அப்படிங்கும்போது அந்த வில்லன் வந்து கொஞ்சம் மாசாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். மாசாக இல்லைனாலும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற அளவுக்காவது ஒரு வில்லனாக இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் அதுவும் மிஸ்ஸிங். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இந்த படத்தில் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ண சில குறைகளை வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சரி கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த பழி வாங்குற போர்ஷன்லாம் வரும்போது கொஞ்சம் சில பிளே எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ரசிக்க வைக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நயன்தாராவே எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும்பா அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.